ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து முள்ளு கத்திரிக்காய் இல்லைன்னா கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இருமல் சளி எல்லாம் வந்து போயிடும் இதை சாப்பிட்டா. இதில் நம்ம வந்து சட்னி வந்து அரைக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, கொஞ்சமாக கருப்புளுந்து, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுட்டு, தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையும் கொஞ்சமாக லைட்டாக கீறி விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிடலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். கொஞ்சமாக கசப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாவே வந்து வேக விடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டுட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில், மல்லித்தலை எல்லாமே போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வேகட்டும். இது வந்து குழம்பும் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாங்க. சட்னியாக வந்து செய்யும்போது அது வந்து நம்ம இன்டேக் நல்லாவே வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். குழம்பா வைக்கும்போது அதை வந்து சாப்பிட முடியாது, ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோதாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து நான் கோதுமை தோசையோடு வச்சு சாப்பிட்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.